1லேருந்து 5வது வரைக்கும் அக்கா வீட்டுக்கு தான் நான் வளர்த்தேன். தஞ்சாவூரில் தான் வளர்த்தோம். நாங்கள்லாம் திருநெல்வேலி வெள்ளாளர், சோழி வெள்ளாளர் நாங்கள். இப்போ எங்கள் அம்மாச்சி பார்த்தீங்கன்னா பெரிய தோடு போட்டிருப்பாங்க. அப்படியே ஷேப் கருவிச்சு இப்படி தொங்கும், காது தொங்கும். அக்கா 2 அக்கா எனக்கு. இவங்க பத்மினி ராதா ஒன்று, அடுத்த டைசி அக்கா ஒன்று. அது டைசி அக்கா சின்ன அக்கான்னு கூப்பிடுவேன், இதை பத்மினி அக்கான்னு கூப்பிடுவேன். எங்களுக்கு வித்தியாசமே இருக்காது. என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கும். என்ன கடைக்கு அழைச்சி பிடிச்சினாக்கா, மார்க்கெட் போனாக்கா, அப்போலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட் சைட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பாயசம் ஊற்றி வச்சுருப்பாங்க. கலர் பாயசமாக ஊற்றி வச்சுருப்பாங்க. அதுதான் நான் கேட்பேன். வீட்டில் கறி வேணும்லாம் அண்டாக செய்வாங்க. பெரிய அடுப்பு தான் எங்கள் வீட்டில், அம்மாச்சி வீட்டில். இந்த கல்யாண அடுப்பு மாதிரி இந்த இப்படி கிராஸாக வச்சு பெரிய பொரிய சுட்டி தஞ்சாவூர் நாங்கள் கிறிஸ்டின்ஸ்னாலே அதாவது இன்னொரு பாரம்பரியம் இருந்தாக்கா நாங்கள் ராஜ வைத்தியர். எங்கள் பாட்டை சர்பஜி ராஜாட்ட குதிரை வைத்தியது. பாட்டை குதிரை வைத்தியது. நிலப்பெல்லாம் தான் நிறைய இருந்துச்சு. நிலப்பெல்லாம் நிறையா வந்து எல்லாம் வெள்ளைக்காரனோட சேர்ந்துக்கிட்டு அதில் தான் பண்ணிட்டு எல்லாத்தையும் எல்லாருக்கும் தானமாக கொடுத்து எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டாங்க. பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இங்கே எப்படி தாங்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. கடவுள் எப்படி தான் வழி நடத்துதான்னு தெரியல. இவ்வளோ காலம் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மத்திய பிரதேசத்தில் இருந்தாங்க. 20 வயசில் அவங்க போனவங்க. எங்கள் மாமா கல்யாணம் பண்ணி 20 வயசில் அங்கே சத்தனான்னு ஒரு மத்திய பிரதேசத்தில் சத்தனான ஊரில் இது பண்ணாங்க. மாமா அந்த பெரிய டெப்டி சீஃப் கண்ட்ரோலர் சென்ட்ரல் ரயில்வேல ஜெனரல் மேனேஜர் அடுத்த ரேங்க். அப்படிப்பட்டு மாமா சொன்னால் தான் ட்ரெயினே மூவ் ஆகும். வேகன் கொடுப்பாங்க. பொட்டி இணைக்கிறா இருந்தாலும் பொட்டி இது பண்ணுறாலும் எங்கள் மாமா சொன்னாதான். அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ காலம் நான் வாங்க நானும் தம்பியும் போய் இப்போ என் மகனும் போய் நாங்கள் சின்ன கூப்பிட்டது கூட வரமாட்டேன்னு ஒரு புரியாமல் இருந்தாங்க. நான் இங்கே தான் சாகுவேன், இங்கே தான் வீடு விடுவேன் அப்படின்னு. கடைசி நேரத்தில் எப்படி தான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்துட்டு கூட திருப்பி போயிட்டாங்க. திருப்பி நான் அங்கே தான் போவேன் அப்படின்ட்டு. எப்படி தான் சாமி பார்த்தாக்க இந்த பிள்ளைங்கிட்ட தான் உயிரை விடணுன்ட்டு எங்கெங்கேயோ சுற்றிட்டு பாம்பே புனே மத்திய பிரதேசம் எங்கெங்கெல்லாம் சுற்றிட்டு கடைசியாக தான் இங்கே உயிர் விடணும்னு இருந்துருக்கு பாருங்க. நம்ம ஸ்டேட்டில் நம்ம பிள்ளைங்கிட்ட உயிர் விடணும்னு இருக்கு பாருங்க. இதெல்லாம் பெரிய கடவுள் தான் வழி நடத்திட்டு வந்திருக்காங்க. பைபிளில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளாம் பைபிள் பார்த்து படிக்கிறோம். ஒவ்வொரு வரியும் தெரியும். அது மாதிரி பாட்டு கீர்த்தனம் எல்லா வரியிலும் அவங்க டேலண்ட் ரொம்ப. அவங்கள மாதிரி யாரும் இங்கிலீஷ் பேச முடியாது. பெரிய ஆஃபீஸர் ரயில்வே ஆஃபீஸர்லாம் இவங்க பேசுனாங்கன்னா இங்கிலீஷு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி கோர்ட் லாலையும் எல்லா கிரிமினல் சிவில் லா எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி. பக்தியிலையும் சரி, மற்றவங்கிட்ட பிஹேவ் பண்ணுறதுலையும் சரி, யாரையும் ஈஸியாக அரவணைச்சிருவாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இறந்துட்டாங்களான்னு என்னால் அவங்க முகத்தை பார்க்க பெட்டியில் பார்க்க என்னால் தாங்க முடியல. இப்படி கூட இருக்குமான்ட்டு. ஏன்னா என் மேலே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. நம்ம சாமி இஷ்டப்பட்ட பிள்ளைகளை சாமி எடுத்து பார்க்க சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு என் சாமி பிடிச்சிருக்கு. ஆனால் கொஞ்சம் நாளைக்கு அவங்களுக்கு இருந்துருக்கலாம். எனக்கு வீட்டில் ஆள் இல்லை. என் வயசில் 2 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. இல்லாட்டி நானே அழைச்சி கட்டு வச்சுருக்கேன். இங்கே எல்லாம் வேலைக்கு போகிறவங்க இங்கே டயனை விட்டால் தம்பியை அடிக்கடி வெளிநாடு போயிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க டயனாக்கு சின்ன குட்டி தான் சின்ன பிள்ளைங்கலாம் இவ்வளோலாம் மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தான் நாங்கள் அங்கே கூட இந்த கஸ்டடியில் வேண்டிய கஷ்டம் இருக்கட்டும் அப்படி தான் நாங்கள் செஞ்சோம். அது என்னன்னாக்கா அதுதான் நாங்கள் செஞ்ச தப்பு. அவங்கள இங்கேயே இது பண்ணிக்கலாம். வீட்டில் சமைச்சு கொடுத்தா அவங்க பார்க்கறது ஆள் இல்லை. அதுலேயும் கமாண்டிங் பவர். அவங்க எல்லா லாங்குவேஜையும் எல்லாம் இதுவும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க யாருக்கும் அடிபடிக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறதான் 10 பேர் கேட்கணும். அவங்ககிட்ட டியூஷன் படித்த பிள்ளைங்கலாம் பார்த்தா பெரிய டாட்டா பிர்லா கேபின் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிர்லான்னு நம்ம உலக பணக்காரங்களாம் அவங்க இருப்பாங்க. பிர்லா சிமெண்ட்டுன்னு இருப்பாங்க. பிர்லா கேபின்ட்டு அந்த ஃபேக்ட்ரியிலலாம் கூட அவங்க வேலைக்கு கூப்பிட்டாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் கூட இவங்ககிட்ட டியூஷன் படித்த பிள்ளைங்களாம் பெரிய ஆளாக இருக்குது. இது ரொம்ப நமக்கு கொடுத்து வச்சது. அவ்வளோதான்.